ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஸ்ரீவி ஆராதனா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, சர்ப்ரைஸ் வீடியோ. சர்ப்ரைஸ்னாக்கா எனக்கு சர்ப்ரைஸ். இது வந்துட்டு ஒரு மெமரி க்ரியேட் பண்ணுறதுக்காக வந்துட்டு நான் ஒரு ஷாப்புக்கு போயின்னு. இந்த விலாகை வந்துட்டு நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்து தெரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கவுண்டிரு இந்த விலாகை வந்துட்டு நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்து தெரிஞ்சுப்பீங்க போல இருக்குது. ஸோ வந்துட்டு வாங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் என்ன விலாகுன்ட்டு புரிய போதும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இல்லை இப்போ இல்லை வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு தெரிஞ்சுக்கோங்க இது என்ன விலாக்னு. ஓகே, டாடா, பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்லியிருப்பேன் நாங்கள் வந்துட்டு ஒரு இடத்துக்கு போகிறோன்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட இந்த லொக்கேஷனுக்கு வந்துட்டு நாங்கள் ரீச் ஆகிட்டோம். பட் வந்துட்டு நான் ஷாப்புன்னு சொல்லியிருப்பேன்ல, அந்த ஷாப்பை வந்துட்டு கரெக்டாக எக்ஸாக்டாக எங்கே வருதுன்னு சொல்லிட்டு கூகுளில் பார்த்துட்ருக்காங்க. ஓகே, ரீச் ஆகிட்டோம். நீங்கள் வந்துட்டு கிட்டத்தட்ட கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னாக்கா, டேட்டூ ஸ்டுடியோ. இந்த டேட்டூ ஸ்டுடியோ நேம் வந்துட்டு மியூட்டன்ஸ் டேட்டூ ஸ்டுடியோ. ஏற்கனவே நான் வந்துட்டு இவங்கக்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் நான் இப்போ போயிட்டு இருக்கேன். வாங்க இப்போ வந்துட்டு அவங்கள மீட் பண்ணலாம். இது வந்து நான் கூகுளில் நல்லாவே சர்ச் பண்ணிவிட்டு இவங்களை பற்றி இன்ஃபர்மேஷன் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு ரிவ்யூ பார்த்துட்டு கூகுளில் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆன பிறகு தான் நாங்கள் வந்துட்டு இவங்கக்கிட்ட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் வந்துட்டு மீட் பண்ணலாம்னு சொல்லி வந்திருக்கோம். என்னோடய தாட், நான் வந்து எந்த மாதிரி டேட்டூ போடணும்னு சொல்லிட்டு நான் வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். நான் இங்கே விசிட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் வந்துட்டு இந்த மாதிரி தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு பிக்சர் வந்துட்டு சென்ட் பண்ணியிருந்தேன் வாட்ஸ்அப் மூலியமாக. அவங்களும் அதுக்கேற்ற மாதிரி பிக்சர் எல்லாம் பிரிண்ட் அவுட் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ரெடியாக வச்சுருந்தாங்க. எனக்கு முழு சாட்டிஸ்ஃபை இருந்ததுனால தான் நான் வந்துட்டு இந்த மியூட்டன் ஸ்டுடியோவுக்கு வந்துட்டு விசிட் பண்ணியிருக்கேன். இவங்களோட ஆர்ட்டெல்லாம் செம்மையாக இருந்தது. அவங்களோட ரிவ்யூ பார்க்கும்போது கூகுளில் வந்துட்டு சூப்பராக இருந்தது. எனக்கே வந்துட்டு இவங்கக்கிட்ட போட்டால் வந்துட்டு ரியலிஸ்டிக்காக இருக்கும்னு நினச்சி தான் நான் வந்துட்டு இவங்கக்கிட்ட வந்துட்டு வந்திருக்கேன். வாங்க இப்போ வந்துட்டு இவங்களோட ஒர்க்கு, இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பாருங்கள். இதுதான் நான் வந்துட்டு செலக்ட் பண்ணியிருக்கிற டேட்டூ. இது வந்துட்டு எங்களோட ஃபேமிலி டேட்டூ வந்துட்டு வெரி மோஸ்ட் மெமரபிள் திங்கு எங்களோட லைஃப்பில். அது வந்துட்டு லைஃப் லாங் வந்துட்டு எங்கள் கூடவே ட்ராவல் பண்ணக்கூடியது. அது எவ்வளோ பொக்கிஷமாக இருக்க போதுன்ட்டு என் கூடவே சேர்ந்து பார்த்துன்னு இருக்க உங்களுக்கும் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கு மோஸ்ட்லி வந்துட்டு இந்த பிக்சர்ஸில் வந்துட்டு இந்த டிசைன் அந்த டிசைன் அது மேலே இன்ட்ரெஸ்ட்டை விட கொஞ்சம் ஃபேமிலி வந்துட்டு அட்ராக்ஷன் ஜாஸ்தி. ஸோ வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்துட்டு 10 years பிஃபோர் வந்துட்டு என்னோடய ஹபியோட நேம் வந்துட்டு நான் வந்துட்டு டேட்டூ பண்ணியிருக்கேன். பட் வந்துட்டு இப்போ வந்து அது பேர் இப்போ வந்துட்டு நான் புதுசாக அவங்களோட வந்துட்டு என் கூடவே வந்துட்டு ஜெர்னி பண்ணுற மாதிரி வந்துட்டு போட்டுக்கலாமே. அவங்களோட என் பொண்ணு, ஹஸ்பண்ட், பையன் இவங்க என் கூடவே எப்போவுமே இருக்கிற மாதிரி என் கையில் வந்துட்டு இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு டிசைட் பண்ணிவிட்டு இவங்கக்கிட்ட வந்திருக்கேன். பாருங்கள், நீங்கள் ஷாப் இந்த ஸ்டுடியோவை பாருங்கள், எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அதை பார்க்கும்போது நம்மளுக்கு வந்துட்டு ஒரு சூப்பராக வந்துட்டு காமாக, ஒரு பயம் இல்லாமல் காமாக இருந்தது மைண்டு. டேட்டூ போடும்போது ஒரு நம்மளுக்கு வந்துட்டு ஒரு நம்பிக்கை வேணும் இல்லையா, ஒரு அன்ஹைஜீனிக் இருக்குமோ என்ற கவலையெல்லாம் இல்லாமல் இது வந்துட்டு இந்த ஸ்டுடியோ பார்க்கும்போது செம்ம கெட்டப்பில் வந்துட்டு செம்ம ஹைஜீனாக வந்துட்டு அவங்க வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்துட்டு கூகுளில் சர்ச் பண்ணி நீங்கள் மியூட்டன் ஸ்டுடியோ சென்னையிலேயே த பெஸ்ட் டேட்டூ ஸ்டுடியோன்னு சொல்லிட்டு வந்துட்டு ரிவ்யூ பார்த்துட்டு தான் நான் வந்துட்டு இவங்களை வந்துட்டு நம்பி அதை டேட்டூ போட்டுக்கலான்னு சொல்லி வந்திருக்கேன். வாங்க அவங்களோட ஒர்க்கை வந்துட்டு நீங்கள் பாருங்கள்.
அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இது வந்துட்டு சர்டிஃபைடு ஸ்டுடியோ. மோஸ்ட் இப்போ வந்து டேட்டூ ஸ்டுடியோலாம் எப்படி இருக்குன்னா, சிலதெல்லாம் எல்லாமே வந்துட்டு சர்டிஃபைட் ஸ்டுடியோன்னு சொல்ல முடியாது. ஆர்ட் கற்றுன்னு இருப்பாங்கோ, பட் வந்துட்டு ஒரு டெடிக்கேட்டடாக பண்ணுறது வேறு இருக்குது. இவங்க வந்துட்டு ஃபுல் டெடிக்கேட்டடாக பண்ணுறாங்க. அவங்களோட ஒர்க்கெல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சது. நிறைய ஸ்டுடியோ வந்துட்டு சர்டிஃபைடு இல்லாமலே வந்துட்டு நடத்திட்டுருக்காங்க. நான் அங்கெல்லாம் போக விரும்பலை. இது வந்துட்டு சர்டிஃபைடு ஸ்டுடியோன்றதுனால நான் வந்துட்டு இங்கே வந்திருக்கேன். அதுவும் இல்லாமல் ஃபேமிலி ஃபோட்டோ இல்லையா, ஸோ வந்துட்டு ஒரு கான்ஃபிடென்ட் வேணும். நம்மளோட லவ்வபிள் பர்சனோட பிக் வந்துட்டு நம்ம கையில் போடும்போது அதனால வந்துட்டு நான் வந்துட்டு இவங்கக்கிட்ட வந்திருக்கேன். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த பிரதர் அதுக்கப்புறம் இந்த சிஸ்டர் வந்துட்டு செம்ம க்யூட்டு. எவ்வளோ அழகாக வந்துட்டு இப்போ தான் வந்துட்டு நான் வந்து இவங்கள பார்க்குறேன். எவ்வளோ அழகாக ஃப்ரெண்ட்லியாக எங்ககிட்ட மூவ் பண்ணாங்க, எங்ககிட்ட பேசினாங்க. எங்களோட டீட்டெயில்ஸ் பற்றியெல்லாம் நல்லா பேசினாங்க. யாருமே இந்த மாதிரி இருக்க மாட்டாங்க, ஜெல்லாக மாட்டாங்க அவ்வளோ சூனா. இந்த பிரதரும் சரி இந்த சிஸ்டரும் சரி எங்ககிட்ட நல்லாவே ஜெல் ஆகிட்டு எங்களுக்கு வந்துட்டு சூப்பராக டேட்டூ போட்டு கொடுத்தாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்களே பாருங்கள் எப்படி போடுறாங்கன்னு சொல்லிட்டு. இதுதான் அவங்களோட ப்ரொசீஜர். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஹேர் ரிமூவ் பண்ணுறது, அதுக்கப்புறமா ஒரு ஜெல்லு ஸ்கின் சாஃப்ட் ஆகிறதுக்கு நினைக்கிறேன், தெரில, ஜெல் அப்ளை பண்ணிட்டு இதுதான் அவங்களோட ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர். நல்லாவே வந்துட்டு பண்ணாங்க. ரொம்ப பேஷன்ஸ் இருக்குது. இந்த பிரதர் பேர் வந்துட்டு பிரவீன், இந்த சிஸ்டர் பேர் வந்துட்டு அஞ்சலி, கீதாஞ்சலி நினைக்கிறேன். ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு அவங்களோட ஒர்க்கு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எவ்வளோ நேரம் ஆகும்? 1 hour ஆகும். அதனால நான் உங்கள் டிசைன் அனுப்ப சொல்லிட்டேன். நான் டிசைன் பண்ணுறதுக்கு 1 hour ஆகுது. நீங்கள் வரதுக்கு கொஞ்ச நேரம் தான் முடிச்சினேன். அப்புறம் வந்துட்டு டேட்டூவோட ப்ரைஸ் வந்துட்டு அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். எனக்கு என்னவோ அந்தளவுக்கு எக்ஸ்ட்ராவாக தெரியல, சார்ஜ் பண்ணுறதா தெரியல. அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக யாருக்குன்னா டேட்டூ போட இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா, சென்னையில் இருக்கிறவங்களா இருந்தால் மியூட்டன் ஸ்டுடியோ அது வந்துட்டு டைப் பண்ணிவிட்டு கூகுளில் சர்ச் பண்ணிவிட்டு அவங்களோட ரிவ்யூவில் பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு இங்கே ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க. வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கூகுளில் சர்ச் பண்ணிவிட்டு இவங்களோட இதில் ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு விசிட் பண்ணுங்கள். ஓகேவா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு பார்க்கலாம் எங்களோட ஃபேமிலி பிக். லைஃப் லாங் என் கூட இருக்க போது ஸோ ஹாப்பியாக இருக்குது இந்த டேட்டூ போடுறதுக்கு. அப்புறம் வந்து 10 years பிஃபோர் வந்துட்டு என்னோடய ஹஸ்பண்ட் பேர் வந்துட்டு ஸ்ரீ, SRI, அந்த ஸ்ரீ போட்டுட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு குட்டி பட்டர்ஃப்ளை மாதிரி போட்டுட்டு இருந்தேன். அப்போது கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இருந்தது. இப்போ வந்துட்டு ரொம்பவே மாறி இருக்கு போல் இருக்குது, தெரில எப்படின்னு சொல்லிட்டு. இந்த டேட்டூ போடும்போது கொஞ்சம் லைட்டாக பயம் இருந்தது. பட் வந்துட்டு நான் வந்துட்டு பெயின் எல்லாம் தாங்கக்கூடியவ தான். ஸோ வந்துட்டு செம்ம தைரியத்தில் தான் வந்துட்டு பார்த்துக்கலாம் சொல்லிட்டு நான் வந்துட்டேன். இப்போ வந்துட்டு சார் வந்துட்டு நீடில் பற்றி எக்ஸ்பைரி டேட் எல்லாம் வந்து எங்களுக்கு காமிச்சிட்ருக்காங்க. இது வந்துட்டு முக்கியமான விஷயம். நம்ம டேட்டூ போடும்போது வந்துட்டு நீடலோட எக்ஸ்பைரி டேட்டு, இங்க்கு இதெல்லாம் வந்துட்டு முன்னாடியே நம்ம போடுறதுக்கு முன்னாடியே செக் பண்ணிக்கணும். ஜென்யூன் பிரதராக இருக்காங்க. ஓகே, அவங்களோட ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. லைட்டாக இருந்தது பயம், பட் வந்துட்டு பெயினே இல்லை எனக்கு. டாலரபிள் பெயின் தான், ஏற்றுக்க முடியும். அந்த வந்துட்டு நம்மளுக்கு மனசு வந்துட்டு என்ன சொல்கிறது, ஃபேமிலின்னு சொல்லும் போது அது வந்துட்டு எனக்கு அந்த பெயின் தெரில. பர்சனல் vlog மாதிரி பண்ணுறீங்களா? vlog மட்டும் எடுப்பேன்.
அப்புறம் இன்னொரு விஷயம், நான் வந்துட்டு இந்த மியூட்டன் ஸ்டுடியோட ரிவ்யூ பார்க்கும்போது யூடியூப்ல கூட பார்த்தேன். ஒரு சில யூடியூபர் செலிப்ரிட்டிஸ் எல்லாம் வந்து கூட போட்டிருக்காங்க. ஸோ அந்த ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தது. என் பசங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே க்யூரியாசிட்டி இருந்தது டேட்டூ போடுறது பார்க்கணுன்னு சொல்லிட்டு. பட் வேணாம்னு சொல்லிட்டு அவங்கள வந்துட்டு அவாய்ட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்துட்டு வீட்டிலே விட்டுட்டு வந்துட்டோம். நடுவில் வந்துட்டு அவங்களுக்கு வீடியோ கால் பண்ணிவிட்டு காமிச்சோம் டேட்டூ போடுறது. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், வந்துட்டு டேட்டூ போட்டு எனக்கு வந்துட்டு சுத்தமாக பெயினே தெரியல. இப்போல்லாம் நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு போல் இருக்குது. அப்போ வந்துட்டு கொஞ்சம் பெயின் இருந்தது, லைட்டாக ப்ளட்டு கூட தெரிஞ்சது. இந்த டேட்டூக்கு அப்புறம் வந்துட்டு எனக்கு சுத்தமாக கொஞ்சம் போட்டு முடித்த பிறகு லைட்டாக பெயின் இருந்தது. பட் வந்துட்டு அந்த ப்ளட்டுன்றது சுத்தமாகவே இல்லை. அது இங்க், அந்த ஸ்கின்னோட அந்த இங்க் வந்துட்டு அப்படியே இதாகிடுது. சூப்பராக இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த டேட்டூ போடுறதுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 1 hour ஆகும்னு சொன்னாங்க. அந்த 1 hour எப்படி போச்சுன்றது தெரியல. அழகாக டைம் பாஸ் ஆகிடுச்சு, செம்மையாக இருந்தது. எதுவுமே அது தோணவே இல்லை. சூப்பராக அந்த டைம் 1 hour எப்படி போச்சுன்ட்டு தெரில. பார்த்தாக்கா அவ்வளோ சீக்கிரம் சார் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிட்டாங்க டேட்டூ. நல்லாவே வந்தது, ஃபினிஷிங் எல்லாம் செம்மையாக இருந்தது. தாங்க இது பரவாயில்லடி, பெயின் இல்லை. தாங்க முடியல. தாங்க முடியும். ஆனால் ஃபஸ்ட்டு போட்டது ரொம்ப இதாக இருந்துச்சு. சுடுதண்ணி வச்சு ஊற்றி தாங்க முடியல. அப்புறம் பிரதர் வந்துட்டு டேட்டூ பற்றி எதனா டவுட்ஸ் இருந்தால் என்கிட்ட கேளுங்கன்னு சொன்னாங்க. பட் வந்துட்டு நான் ஏற்கனவே இவங்களை பற்றி ரிவ்யூ எல்லாம் பார்த்துட்டு நல்லபடியாக தெரிஞ்சுட்டு தான் நான் வந்திருக்கேன். ஸோ வந்துட்டு எந்த டவுட்டும் கேட்கல, எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சதுனால. அப்புறம் வந்துட்டு இவங்களை பற்றி சொல்லணும்னா, இவங்க வந்துட்டு கப்புள்ஸு, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. இவங்க வந்துட்டு 2 பேரும் வந்துட்டு டேட்டூ ஆர்டிஸ்ட் தான். சார் வந்துட்டு சூப்பராக போடுவாங்க, சிஸ்டர் வந்துட்டு கூட சூப்பராக போடுவாங்க. 2 பேரும் வந்துட்டு டேட்டூ ஆர்டிஸ்ட்டு. நம்மளுக்கு சப்போஸ் கேர்ள்ஸு இந்த மாதிரி இருந்தாக்கா நாங்கள் வந்துட்டு சிஸ்டரை வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணலாம் டேட்டூ போடுறதுக்காக. பார்க்கலாம், என் அப்பா அமுச்சு விட்றாரு. வாங்கிட்டு ஒரு கடை வந்து போகிறாங்களா சின்ன பாப்பாவா? 1 வயசு தான் ஆகுது. அதான் வாய்ப்பே கிடையாதுன்ட்டோம். டிவி பார்க்கும்போது கேம் காட்டக்கூடாதுங்க.
அப்புறம் வந்துட்டு இவங்கக்கிட்ட வந்துட்டு சின்ன டேட்டூ பெரிய டேட்டூன்றதெல்லாம் கிடையாது. எதா இருந்தாலும் போட்டு கொடுப்பாங்க. நம்மளோட நீடுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்துட்டு இவங்க வந்துட்டு நம்மளுக்கு செஞ்சு கொடுக்குறாங்க. ஒரு இன்ச்சு ஸ்டார்டிங் குட்டி பிக்சர்லேருந்து ஒரு பெரிய பிக் சைஸ் டேட்டூ வரைக்கும் இவங்க வந்துட்டு நல்லா வந்துட்டு நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி நம்மளுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. பண்ணிங்க இது கன்னடம் பேசுகிறீங்க. எங்களோட ரிலேஷன்ஸ் வந்து வேலூரில் இருக்காங்க. இவங்களுக்கு ஐயோ ஒரு வார்த்தை கூட கற்றுக்க ட்ரை பண்ணல. வேணும்னா எங்க வேணா கற்றுக்கலாம். ஆனால் இது எதுக்கு அங்கே வந்து கட்டிக்கினீங்க? இந்த ஊரில் கிடைக்கலையா உங்களுக்கு? எங்கள் அப்பா அம்மா ஓகே, இதுதான் ஃபைனல் அவுட்புட். நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே லைட்டில் வந்துட்டு நீங்கள் பார்க்கும்போது சூப்பராகவே தெரியும். செம்மையாக வந்திருக்கு. டேட்டோ முடிஞ்சிச்சு. எப்படி இருந்துச்சு டேட்டோ? சூப்பராக இருந்துச்சா? செம்மையாக இருக்கு. ஓகே, இப்போ இது மெயின்டெனன்ஸ் எப்படின்னா, இந்த ரேப் போகிறோம் பார்த்தீங்களா, இது பிளாஸ்டிக் ரேப் தான். வீட்டுக்கு போகிற வரைக்கும் தான் இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. வீட்டுக்கு போனோன்னா ரிமூவ் பண்ணிவிட்டு ஐஸ் வாட்டர் நல்லா கோல்டு வாட்டர் வச்சு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ரெஷ் டவல் எடுத்து ஸ்லோவாக டவல் பேட் பண்ணி அதை ட்ரையாக விட்டுருங்க. 4லேருந்து ஒரு 5 டேஸ்க்கு குளிக்கிறதுக்கு முன்னாடி லைட்டாக வேக்சின் மட்டும் போட்டு குளிங்க. 1 or 2 டைம்ஸ் போடுங்க வேக்சின். ரொம்ப ஓவர் கேர்லாம் வேணாம். நீங்கள் ஃப்ரீயாக விடுங்க, டேட்டோ அதுவே ஆட்டோமேட்டிக்காக நல்லா ஹீல் ஆகிடும். ஓகே, தேங்க்ஸ்க்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்துட்டு இங்கே புதுசாக வந்துட்டு விசிட் பண்ணினாலும் எந்தவித ஹெசிடேஷன் இல்லாமல் நாங்கள் வந்துட்டு இங்கே வந்துட்டு வரலாம். மியூட்டன் ஸ்டுடியோ எதுக்கு சொல்கிறேன்னாக்கா, இங்கே இருக்கிற பீப்புள், அந்த பிரதர் சிஸ்டர் வந்துட்டு எங்ககிட்ட நல்லாவே மிங்கிள் ஆகுறாங்க. நல்லா வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்லியாக வந்துட்டு மூவ் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது நாங்கள் வந்துட்டு எங்களோட கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்துட்டு டேட்டூ போட்டுக்க முடியும். ஸோ வந்துட்டு இந்த இடம் வந்துட்டு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிவிட்டு மியூட்டன்ஸ் டேட்டூ ஸ்டுடியோ, இங்கே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு உங்களோட மெமரபிள் டேட்டூ வந்துட்டு நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்காக ஒரு பெஸ்ட்டான ஸ்டுடியோ, டேட்டூ ஸ்டுடியோன்ட்டு நான் சொல்லுவேன். நீங்கள் வந்து விசிட் பண்ணுங்கள். ஒரு சர்டிஃபைடான டேட்டூ ஸ்டுடியோ இது, ஓகேவா? இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே வந்துட்டு கிளாஸஸ் கூட எடுக்கிறாங்க போல இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. டேட்டூ கற்றுக்கிறதுக்காக இன்ட்ரெஸ்ட் இருந்தாக்கா வந்துட்டு இங்கே வந்து கிளாஸஸ் கூட நடத்துகிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணின்னு இங்கே வந்து டேட்டூஸ் கிளாஸ் கூட கற்றுக்கலாம் இவங்களோட சேர்ந்து. ஓகே, இவங்களோட டீட்டெயில்ஸு, அட்ரெஸ்ஸு, ஃபோன் நம்பரு எல்லாமே வந்துட்டு நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், அட்டாச் பண்ணுறேன். அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்துட்டு நீங்கள் வந்து லைக் பண்ணால் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்ததை தெரிஞ்சுருப்பீங்க நான் வந்துட்டு எங்கே போயிருந்தேன்னு சொல்லிட்டு. டேட்டூ போடத்தான் போயிருந்தேன். அது வந்துட்டு ஃபேமிலி டேட்டூ. நான் அப்புறமா காமிக்கிறேன். இது வந்துட்டு ஷாப்லேருந்து வரதுக்கு முன்னாடி நம்ம வந்து ட்ராவல் பண்ணி வரோம் இல்லையா வீட்டுக்கு, டஸ்ட்டு படாமல் இருக்கிறதுக்காக போட்டிருக்காங்க கவர்.
இப்போ வந்து வீட்டுக்கு வந்துட்டு பிறகு இப்போ ரிமூவ் பண்ணலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு லைட்டாக வேக்சின் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். ஆஃப்டர் கேர் எப்படின்னாக்கா கொஞ்சம் இப்போ தண்ணி ஒரு 2 நாள் படாமல் பார்த்துக்கணும். சப்போஸ் தண்ணி படுறதா இருந்தால் நம்ம குளிக்கிறது எதுனா இருந்தாக்கா கொஞ்சம் லைட்டாக வேஸ்லின் தடவிட்டு அதுக்கப்புறம் குளிச்சிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் எப்படின்ட்டு. ஐயோ வரும்போது சமைக்காம போயிட்டேன்னா வரும்போது வந்துட்டு பிரியாணி வாங்கி வந்திருக்கேன் லஞ்சு. அதுதான் இப்போ சாப்பிட போகிறோம். என்ன அன்பாக்ஸ் ரிமூவ் பண்ண போற பிளாஸ்டர். சரி வாங்க, இது எங்க வாங்க சீக்கிரம் 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 வரணும். ஐயோ சொல்லுங்க. இது அப்பா பாத்து ரிமூவ் பிளாஸ்டர் போட்டுருக்காங்க. வாயில பிளாஸ்டர் போடுறது பதில் இதில் போட்டு வச்சுருக்கோம். சரி என்ன கேட்டுருச்சு அது கேளுங்க. அப்படியே வேகிடுச்சு. இந்த டேட்டா போட்டதால உங்களுக்கு என்ன கிடைச்சது? சந்தோஷம், ஹாப்பினஸ். என்ன ஹாப்பினஸ்? ஹாப்பினஸ். இப்போ வந்து நீங்க சம்பாதிச்சு உங்க செலவு உங்களுக்குன்ட்டு நீங்க செலவு பண்ணும்போது எப்படி இருக்கோ அதை நீங்க சம்பாதிச்சு பசங்களுக்கு எங்களுக்கு செலவு பண்ணுறது எப்படி இருக்கு? உங்களுக்கு திருப்தியா இருக்கும் இல்லையா? நீங்க செலவு பண்ணி நாங்க சாப்பிட்டு அதுல நாங்க சந்தோஷப்படுறதுல நீங்க பார்த்து திருப்தி படுவீங்க இல்லையா? அது திருப்தி. இது வந்துட்டு உங்க எனக்கும் ஒரு திருப்தி தான். என்ன திருப்தினா நீ மேட்ல இருந்து நான் சொல்ற பேச்ச நீ கேட்கணும். வச்சுக்கோ. கட்டு மேல கட்டு. இப்படி பார்த்தாதான் புரியும். இப்படி காமி. கேட்காம இருந்து பாரு. அப்போ சொல்றேன். இப்போ அது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு இந்த டேட்டு போடுறதுக்காக சில கண்டிஷன் போட்டாங்க. அது என்ன கண்டிஷன்னாக்கா அவங்க சொல்கிற பேச்செல்லாம் நான் கேட்கணுன்றது கண்டிஷன் போட்டாங்கோ. ஸோ வந்துட்டு அதுதான் என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு புலம்பிட்டு போகிறாங்க. எனக்கு இந்த ஃபேமிலி ஃபோட்டோ போட்டதுனால உங்களோட முகம் போட்டதுனால செம்ம ஹாப்பி. இது ஆகர்ஷ், இது அவங்க அப்பா, இது நான், இது ஆராதனா. கண்டி பட்டிருக்குடா. என்ன சொன்னாங்க? ஆற விட சொன்னாங்க இல்லையா? டைட்டாக கட்டியிருக்காங்க. ஐஸ் வாட்டரில் கழுவ சொன்னாங்க. கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத்தில் கொஞ்சம் லைட்டாக தொடச்சி விட சொன்னாங்க. ஸ்ப்ரெட் பண்ணி இது நல்லா இருக்கா? இதோட இந்த டேட்டு போடுறதுக்கான காஸ்ட் வந்துட்டு எவ்வளோ ஆச்சுன்னா சொல்ல மாட்டேன். நீங்களும் வந்துட்டு இந்த டேட்டு போடணுன்னா நான் வந்து அவங்களோட அட்ரஸ் அதுக்கப்புறம் லொக்கேஷன் எல்லாம் ஷேர் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில். நீங்கள் போய் அங்கே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பட் வந்துட்டு அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். செம்மையாக போட்டிருக்காங்க டேட்டு. அழகாக இருக்குது. நோ டவுட்டே இல்லாமல் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அந்த ஷாப்புக்கு போயிட்டு நீங்கள் வந்து டேட்டு போட்டுக்கலாம். செம ஸ்வெட் ஆகிட்டு. ஏற்கனவே இங்கே ஒன்று போட்டிருந்தேன். இது என்னோடய ஹஸ்பண்ட் பேர் ஸ்ரீன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து அறதானா கொஞ்சம் ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளாகர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலை. கொஞ்சம் இன்றைக்கி சண்டே நான் எதுவுமே வீடு க்ளீன் பண்ணாமல் போயிட்டேன். ஸோ வந்துட்டு பேக்ரவுண்ட் கொஞ்சம் கண்டிக்காதீங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பாய். ஹாய், திஸ் இஸ் பிரவீன். நம்ம இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தான் பார்க்க போகிறோம். ஃபேமிலி
ஃபேமிலி ஃபோட்டோ பார்த்துருப்பீங்க, ஃபேமிலி டேட்டூ பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதுதான் கிளைண்ட் நமக்கு கொடுத்துக்க ரெஃபரன்ஸு. இது மாதிரி பண்ணணும் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். பட் கொஞ்சம் சேஞ்சஸ் நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி மாற்றி பண்ண போகிறோம். இதுதான் அவங்களோட ஃபேமிலி ஃபோட்டோ. நல்லா வரும், பாருங்கள், நல்லா தான் இருக்கும், பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இந்த டேட்டுவை ஃபைனாக முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இது மாதிரி டேட்டூ பண்ண ஆசைப்படுற அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஃபேமிலி லவர்ஸ்க்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.